ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராய் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. எல்லாம் இப்ப பைபிள் வச்சுட்டு என்ன கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். அநேக பிள்ளைகளை உனக்கு நான் ஜாதிகளை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார். அழைத்து நாட்கள் ஆகிக்கொண்டே இருந்துச்சு, வருஷங்களும் கடந்து போனது. அவர் ஒரு ட்ராக்ல போய்கிட்டே இருந்தாரு. அவர் நினைத்த அற்புதம் நடக்காத பட்சத்துல, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் தாமதமான பட்சத்துல அந்த ட்ராக் என்னாச்சு, இடையில சர்வீஸ் ரோடுல என்ன ஆயிட்டு மாறி போனது. சர்வீஸ் ரோட்ல போனவன அங்க யார் கிடைச்சா சொல்லுங்க, யார் கிடைச்சா? ஆகார் கிடைச்சாங்க. ஆகார்ல இருந்து என்னாச்சு, சர்வீஸ் ரோட்ல போய் அது ஒரு மெயின் ரோடா மாற ஆரம்பித்தது. அப்படியே போய் கொண்டு இருக்கிற நேரத்துல தான் மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுடைய மனைவியை சாராளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்க கேட்டோம், தேவன் குறித்திருந்த காலத்துல அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தத்தை கர்த்தர் இங்க பண்ணுகிறாரு. அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல குறிக்கல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினா, வாக்கு தத்தம் பண்ணின இடத்துல அவர்களுக்கு கர்த்தர் குறிப்பிடல. ஒரு எல்லையை கர்த்தர் குறிப்பிட்டிருந்தார். அந்த எல்லைக்கு வந்து சேரும் பொழுது கர்த்தர் குறித்திருந்த நேரத்துல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மைதான். ஆனா ஒரு குறித்த நேரங்கள் வருகிறது. உன் குறித்த நேரத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். உன் குறித்த நேரத்தை இன்னொரு வார்த்தை வருது, ஒன்னாலே தடுக்க முடியாது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. தேவதூதன் பேசுகிறாரு. அதே எப்படி பாஸ்டர் என்னால தடுக்க முடியாதா? நிச்சயம் நீ நினைச்சாலே கர்த்தர் குறித்து இருக்கிற வேலையை தடுக்கவே முடியாது. தேவதூதன் பேசுகிறார், ஏமா குறித்த நேரத்துல ஒரு குமாரனை பெற்றெடுப்ப. சாராளுக்கு ஒரே சிரிப்பு, கீழே குனிஞ்சு கிடந்துக்கிட்டு. கிழவிக்கு குமாரன் பிறப்பாரோ? ஆபிரகாம் கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. அவர்களாகவே அவிசுவாசப்பட்டாங்க. ஆண்டவர் அடிக்கல. வேற இடத்துல சிலர் அவிசுவாசப்பட்டதுக்கு ஒரே அடி அடிச்சிட்டாரு. ஆனா சாராலும் அவிசுவாசப்படுறா, ஆபிரகாமும் அவிசுவாசப்படுற. ஆனா ஆண்டவர் அடிக்கல. ஏன்னா கர்த்தர் குறித்திருந்த வேலையில அவர்களாகவே தடுத்து வந்து நின்றாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து வாக்கு பண்ணுகிறா. இந்த 2017ஆம் ஆண்டுல உன்னை குறித்து சில திட்டங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறா. இன்னும் எனக்கு நடக்கல, இன்னும் அற்புதம் கிடைக்கல நீ நினைக்கலாம். அதற்கு விரோதமா எத்தனை பெரிய காரியங்கள் எழுப்பி வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற அவர் குறித்த வேலை வந்து சத்தமா வந்து விட்டது. எம்மா வந்துச்சுன்னு விசுவாசிக்கிற பிள்ளை மட்டும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, அதான் ஆராதனையில ஒரு வார்த்தை வந்துச்சு, உன் நேரம் வந்துருச்சுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் உன் நேரத்தை முன்னவும் திருப்புவார், பின்னையும் திருப்புவார். முன்ன திருப்பினால் அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, பின்ன திருப்பினால் ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. உன்னை முன்ன நடக்க வச்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குது, உன்னை கொஞ்சம் பின்ன நடக்க வச்சாலும் அர்த்தம் இருக்குது. விளங்குதா? அநேக காரியங்களை நீ பெற்றுக்கொள்வது சில நேரம் உன்னை முன்ன நடக்க வைப்பாரு. சில நேரம் பின்ன நடக்கும்போது நினைப்பேன், ஏன் ஆண்டவரை என் ஊழியம் கொஞ்சம் பின் தங்குது, ஏன் என் குடும்பம் கொஞ்சம் பின் தங்குது நினைப்பேன். ஆண்டவர் சொல்வார், நீ அநேகத்தை இழந்தவைகள் இங்கே தான் இருக்குது. இழந்தவைகளை உன்னை எடுத்துக்கொண்டு உன்னை நான் முன்னேறி நடக்க வைப்பேன் என்பதற்காக தான் சில நேரம் உன்னை பின்ன நடக்க வைப்பாரு. புரியாத மாதிரி கை தட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா கொஞ்சம் கையை தட்டி கர்த்தர் சொல்லுகிறார், உன் முன்னானவைகளையும் கர்த்தர் தருவார், உன் பின்னானவைகளையும் கர்த்தர் தருவேன் என்று இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ண. நல்ல கையை தட்டு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால உன் பின்னை ஆசீர்வாதம் தான். உன் முன்ன பேசினால அடி, உன் பின்ன பேசினால அடி தான். இனி எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. எஸ், உன் பலத்தினால ஓடுவன்னா முன்ன மட்டும் தான் போக முடியும், பின்ன தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்ற, இன்றையிலிருந்து உன் பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் கர்த்தர் உன்னை வல்லமையாய் வழி நடத்துகிற ஒரு புதிய மாதமாய் கர்த்தர் மாற்றி. நல்ல விசுவாசமா கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல
ஒரு சம்பவம் இருக்குது. எளிமையாய் நான் சொல்லி வாசிக்க வேண்டாம், நல்ல கவனிங்க. கர்த்தர் இது ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நமக்கென்று வைத்திருப்பதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல ஒரு காரியங்களை குறித்து 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எலியாவுக்கும் அங்க ஆகாபுக்கும் ஒரு பயங்கர ஒரு மேட்ச் நடக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்க, எங்க கவனிங்க, எல்லாம் பார்த்ததான். ஹல்லேலூயா. இப்ப ஆகாப் வந்து எலியாவை தேடுவதற்கு ராஜ்யங்களை அனுப்பி விடுகிறார். ராஜ்யம்னா என்னது? அநேக தேசத்தை அனுப்பி. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருக்குது, அதுல 10 கோத்திரமாய் மாறினாலும் அப்ப அவர் சொல்லுகிறாரு ராஜ்யங்களை அனுப்பி பல கோத்திரத்திலிருந்து போய் ஒரே ஒரு ஆளை தேடுறதுக்கு பல கோத்திரங்களை அனுப்பி விடுகிறார். பல ஆர்மி படைகள் அனுப்பிடுறார். எல்லாரும் தேடுறான். சந்து பொந்து இஸ்ரவேலுடைய தான் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் தேடுறான். தான்ல ஒரு கூட்டம் தேடுது, எத்தியோப்பியால ஒரு கூட்டம் தேடுது. எங்க தேடினாலும் சொல்லுங்க, எங்க தேடினாலும் எலியாவை கண்டே பிடிக்க முடியல. ஹல்லேலூயா. அதே இடத்துக்குள்ள தான் கேரித் ஆட்சண்டையில இருந்துச்சு. ஆத்துக்கும் வந்தா, ஆனா எலியாவை ஒரு வயலும் பார்க்க முடியல. நல்ல கட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, உன் எல்லைக்குள்ள அநேகர் வந்து உன்னை அழிக்க பாப்பா, ஆனாலும் அவன் கண்ணு தெரியாது, அவன் கண் மறைக்கப்பட்டு. ஏன்னா அவன் கண்ணே இருந்தால் கர்த்தர் மறைச்சு வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஆகாப் சொல்றான், இங்க கிடைக்கல ராஜா, அங்க கிடைக்கல, போய் தேடு தேடு தேடு, ஒவ்வொரு இடமா தேட விடுறான், ஒரு இடத்துல இல்ல. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு எலியா மேல இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பாதுகாப்பு உன் எல்லை முழுவதும், அவருடைய பாதுகாப்பு உன்னுடைய தரிசனம், அவருடைய பாதுகாப்பு உன் இலக்கு முழுவதும், உன் தரிசனம் முழுவதும் கூடவே வருகிறது. விசுவாசிக்கிறீங்க? அப்ப இழந்து போனதெல்லாம் என்ன? இழந்ததை 10 மடங்கா திருப்பி தருவார். ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவர் எலியாவை கேரித் ஆண்டவர்ல வச்சிருந்தாரு. அவர் சொல்றா, எல்லா இடத்துலயும் போய் தேடும், ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அப்போ எலியாவே கடந்து வருகிறார். எலியாவே கடந்து வருகிறார். கடந்து வந்து ஒரு தீர்க்கதரிசி ஓபதியா கிட்ட போய் முன்னாடி சொல்றாரு, நான் ஆகாபை பார்க்கணும், போய் கூட்டிட்டு வா. ஹல்லேலூயா. சிங்கம் கெபிக்குள்ள இருந்து வெளியே வந்தா எப்படி அந்த மாதிரி ஓபதியாவுக்கு எலியாவை பார்த்தோன்னு இருந்துச்சு. உடனே ஓபதியா தீர்க்கதரிசி பயப்படுறான். ஐயோ, ராஜா உங்களை தேடாத இடமே கிடையாது, இப்ப திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு நான் வந்திருக்கிற போய் கூட்டிட்டு வானா. ஏன்னா எலியா எப்போ வருவார் எப்போ மறைவார்னு யாருக்கும் தெரியாது. ஓபதியா பயப்படுறான். நீங்க வந்துட்டேன்னு சொல்லுவீங்க, நான் போய் வேக வேகமா போய் சொல்லுவேன். ஏற்கனவே ஆகாப் பயங்கர கடுப்புல இருக்கிறான், எங்க எலியா எங்க எலியான்ட்டு. நான் கூட்டிட்டு வர கேப்பல நீங்க மறைஞ்சு போயிட்டீங்கன்னா நான் காலி ஆயிருவனே. எலியா சொல்ற, தேவனுக்கு முன்பதாக நிக்கிற நான் சொல்றேன், போய் கூட்டிட்டு வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் ராஜாக்களையும் உன்னுடைய வாசல்கள்ல கர்த்தர் நிக்க வைப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும், விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும். ஹல்லேலூயா. உலக வார்த்தை நம்ம நாம உச்சரிக்கலையா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்ம உச்சரித்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக நிற்கிற இந்த ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற பிள்ளைங்க நீங்க சொல்லுங்க, கர்த்தர் ராஜாக்களையும் பிரபுக்களையும் என் பட்சத்துல தேடி வர பண்ணுவார் என்று சொல்லி நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆகாபுக்கு பயங்கர கோபம். இன்னும் எலியா அங்கதான் இருக்கிறானா, அவனை பிடிப்போம் வா. உடனே சொல்றாரு, நீ மட்டும் வர வேண்டாமா, உன்னுடைய எல்லா ஆட்களையும் கூட்டிட்டு வரணுமா. ஹல்லேலூயா. எல்லா மந்திரவாதியும் கூட்டிட்டு வராரு. இப்ப ஆகாப் எத்தனை பேரு? 800, சத்தமா சொல்லுங்க, 850 பேரை கூட்டிட்டு வராங்க. அந்த நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு பாகால் தீர்க்கதரிசிகளும் கடவுளை போல பார்த்தாங்க அந்த நாட்கள்ல. ஏன்னா அவனால செய்ய முடியாத மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, எதனாலும் செய்வான். அப்போ ராஜாக்களையே கைப்பிடியில வச்சிருந்தவங்க யாருதான்? இந்த விக்கிர ஆராதனை செய்திருக்கிற ஜனங்கள் தான். அப்போ இவர்களை தெய்வமாய் பார்த்ததுனால ஒவ்வொருவரையும் பல்லாக்களை வச்சுதான் தூக்கிட்டு வருவாங்களாம். அந்த மந்திரவாதிகள் எப்படி கொண்டு வருவாங்க? பல்லாக்களை வைத்து அவங்க தெய்வமாய் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தாங்க. அப்ப கர்மேல் பர்வதத்துல ஒரு மனுஷனா யாரு இருந்தா? சத்தமா சொல்லுங்க, ஒரு மனுஷனா எலியா. இந்த பக்கம் ஆப்போசிட்ல எத்தனை பேர் இருக்கிறான்? ராஜா இருக்கிறாரு, 850 பெரிய பெரிய மந்திரவாதிகள் இருக்கா, அவனை கூட்டிட்டு வந்த எல்லா ஜனங்களும். அப்ப ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கிட்டு வந்தா 850 பேருக்கு 4 இன்ட்டு போட்டு பாத்துங்க எவ்வளவு பேருன்ட்டு. பல ஆயிரம் மலை ஃபுல்லா குமிஞ்சு இருந்திருக்கும். இங்க எறும்பு மாதிரி யாரு இருக்கா? நீ உலகத்தின் பார்வையில எறும்பா இருக்கிற நீதான். நீ உலகத்தின் பார்வையில சின்னதா இருக்கிற நீதான். ஒரு நாள் கர்த்தர் உன்னை உயர்த்த போவது அநேகர் பார்க்க போறாங்க. ஒரு நாள் உன்னை மேன்மைப்படுத்துவதை அநேகர் பார்க்க போறாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப வந்த உடனே எலியா சொல்லுகிறே, உன் தெய்வமா என் தெய்வமா நம்ம என்ன பண்ணிடுவோம்?
போட்டு பார்த்துருவோம் இன்னைக்கு. சத்தமா சொல்லுங்க. இனி ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி செய்கிறவனுக்கும் அநீதி செய்கிறவன் கர்த்தர் நீதியை விளங்க பண்ணுகிற, சட்டத்தில விளங்க பண்ணுகிற காலங்கள் என்று சொல்லு. எத்தனை புரியுது? அல்லேலூயா. எலியா சொல்றாரு, யாருடைய தேவன் உண்மையான தேவன் சொல்லி என்ன பண்ணிடுவோம் பாப்போம். அவங்களுக்குள்ள ஒரு நடக்குது. ஒரு பலிபீடத்தை கெட்டுங்க, காளையை கொண்டு வைங்க, அக்னி வரணும். எங்க இருந்து அக்னி வரணும்? தீப்பெட்டியில இருந்து இல்ல. எங்க இருந்து அக்னி வரணும்? வானத்துல இருந்து. உடனே மந்திரவாதி எல்லாம் பாக்குறான், எங்க இருந்து வரணும்? வானத்துல இருந்தா. வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிங்க. அக்னியினால் உத்தரவு. இல்லம்மா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கடைசி வார்த்தை. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். கவனிச்சீங்களா? எந்த ஜனங்கள்? எல்லாம் மந்திரவாதி. எல்லாம் யாரு? எலியா சொல்றாரு, வானத்துல இருந்து என்ன வரணும்? அக்னி வரணும்னு மந்திரவாதின்னு சொல்றாங்க. இது அவனுக்கு அது கஷ்டமா தெரியல. எங்க இருந்து வரணும்? வானத்துல இருந்து அக்னி வரணும். அப்பா 850 மந்திரவாதிகளுக்கு ஒவ்வொரு என்ன தைரியம்னா, நம்மளால முடியாததா, நான் விட்டா பக்கத்துல இருக்கிற என்னோட சீனியர் மந்திரவாதி இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான்? கொண்டு வந்தன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, இது நல்ல வார்த்தை. இன்னைக்கு உன்னை பார்த்து விரோதமா இருக்கிற சத்துரு சொல்லுவான், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் யாரோட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நாட்களாய் மாறப்போகுது. இது என்னது? நல்ல வார்த்தை. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, எல்லாம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு எலியா, ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் எடுத்துக்கோ. உன்னுடைய என்ன பண்ணு, நீ ஆரம்பின்னு சொன்ன எல்லாம் சொல்றாங்க. டக்கு டக்குன்னு பலிபடத்தெல்லாம் கட்டுறானுங்க. எல்லாம் கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு காளைகளெல்லாம் சந்தை வெட்டிக்கிட்டு 800 பேர் இருக்கிட்டான். வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அழகா இதுல சொல்லப்பட்டிருக்கும். 850 தீர்க்க தரிசிகள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் கூப்பிடுறானுங்க. எல்லாம் சொல்லுங்க. 850 பேர் என்ன பண்றான்? எல்லாரும் தன் தெய்வத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. பாகாலே பாகாலே, வானத்தை தெற, அக்னியை கூடுன்னு சொல்லி 850 பேர் என்ன பண்றான்? கத்துறான். ஆகாப் ரொம்ப திணறான்னு இருக்கான். இப்ப பாரு அக்னி எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. எலியா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். பாரு இப்ப எப்படி அக்னி வரப்போகுது. 850 பேர் கூப்பிடுறான். ஆகாப் கண்ணு ஃபுல்லா வானத்தை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கு. 850 பேருடைய கண்ணு எங்க தான் இருக்குது? வானத்தை பாக்குது, பலிபீடத்தை பாக்குது. வானத்தை பாக்குது, பலிபீடத்தை பாக்குது. என்ன வரல? சத்தமா சொல்லு, என்ன வரல? அக்னி வரல. அடுத்தது கூப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் இப்போ எப்படி கூப்பிடுறானுங்கன்னா, வேதம் சொல்லுது, அவர்கள் குதித்து கூப்பிட்டார்களாம். அல்லேலூயா. 850 பேர் நின்னுட்டு என்ன பண்றான்? பாகாலே பாகாலே சொல்லி குதிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அமர்ந்திருப்ப, உனக்கு முன்ன இருக்கிற ஒவ்வொரு பேரை கர்த்தர் ஆட வைப்பாரு, குதிக்க வைப்பாரு, அவனை நிலகுலைய வைப்பாரு. எஸ், நல்ல கையை இப்படியே கை தட்டணும். எஸ், கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசன வாக்கு பண்ணுகிறார். சொல்லு, உன்னை கர்த்தர் அமர்ந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. எலியாவுக்கு செம சிரிப்பு வந்துருச்சு. எலியா சிரிக்கிறாரு. ஏன்னா இவன் கூப்பிட்டு பாக்குறான். எலியா நினைக்கிறாரு, கூப்பிடு பார்த்து பதில் வரல. இப்ப மறுபடியும் என்ன பண்றான்? 800 பேர் மாத்தி மாத்தி பாக்குறான். எல்லா 850 பேர் ஆகாப பாக்குறான். ஆகாப் சொல்றாரு, அக்னி வரலன்னா உடனே என்ன பண்றான்? எப்படி அக்னி வந்து சொல்லி குதிச்சு பாக்குறான். எலியாக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு சொல்றேன், எலியா சேர்ல அழகா உட்கார்ந்து இருப்பாரு. உட்காந்து நீ கூப்பிடுறா அப்படின்னு உட்காந்து அவன் கூப்பிட்டு பாக்குறான். இப்ப குதிச்சு பார்த்து எலியா பயங்கர சிரிப்பா இருந்திருக்கும். என்னெல்லாம் காமெடித்தனம் பண்றானுங்க பாரு அப்படின்ட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சிலருடைய காரியங்கள் உனக்கு ரொம்ப பெருசா தெரியும், அவனுடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப அதிகாரமா தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்ற, இன்னும் சில நாட்களில அவன் அதிகாரம் எல்லாம் காமெடியா தெரிய போகுது, அவன் அதிகாரம் எல்லாம் கேலி கூத்தா தெரிய போகுது. புரியல. நான் வாங்கிட்டேன், இந்த வார்த்தை நான் வாங்கிட்டேன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், எல்லாம் குதிச்சு பார்க்கறான். ஒரு சத்தத்தையும் காணோம். கொஞ்சம் பிரஷர் கூடிட்டு, கொஞ்சம் டென்ஷன் கூடிட்டு. எத்தனை பேருக்கு சொல்லு, ஒன்ன குறிச்சு அநேகருக்கு டென்ஷன் கூட போகுது. எத்தனை நாள் எவனை குறிச்சு நீ டென்ஷன் ஆன? எத்தனை நாள் ஒரு ராத்திரி தூங்காம இருந்தா? எத்தனை நாள் அழுத? இனி கர்த்தர் சொல்லுகிறான், இனி நீ சிரிப்ப, அவன் டென்ஷன் ஆவான். இனி நீ சந்தோஷமா உன் வேலையை செய்வ, அவன் குழம்பி போய். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை இவ்வளவு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கசப்ப சுவைச்சவனுக்கு தான் கசப்பு தெரியும். நான் கசப்ப சுவைச்சவன், எனக்கு வலி தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட சொன்ன, என்னடா இப்படி இருக்க, உனக்கு வார்த்தையை தரம்பா. ஆமென். எஸ். எலியாவுக்கு முன்னாடி அவன் குதிச்சு பாக்குறான், ஒண்ணும் பாக்குறான். குழப்பம், டென்ஷன் ஆயிடுச்சு, பிரஷர் கூடிட்டு வேர்த்து ஊத்துது. ஆகாப்ப பாக்குறான். ஆகாப் சொல்றான், சரி அடுத்தது என்ன பண்றாங்க? அவன் கத்தி எடுக்கிறான். எல்லாரும்
முடியாது. அக்னியை கொடுத்துறாதா சொல்லி ஒவ்வொருத்தர் அறுக்கிறான். 850 பேர் கத்தி எடுத்து இங்க இருந்து பாக்குறான், இங்க இருந்து பாக்குறான், இங்க இருக்கா அங்க இருக்கா. ரத்தம் தான் வலிதே தவிர அக்னி வர மாட்டேங்குது. கண் ஹல்லேலூயா. எஸ் கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்துக்கு சொன்னா நிறைவேற முடியும். ஆமென். ஆனா அவன் முன்னாடி இருக்கிறவன் எல்லாம் ரத்தம் சிந்தப்படுது, ரத்தம் பயங்கரமா சிந்தப்படுது. எலியா உட்கார்ந்து பார்க்கறாரு, பாவீங்களா எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சத்தத்தையும் ஒண்ணுமே வரல. அவன் ரத்தத்தை சிந்தி சிந்தி சிந்தி. சொல்லுங்க, டயர்டாகும் ஆகாதா? ஆல்ரெடி கத்திட்டான், டயர்ட் ஆயிட்டு. ஆல்ரெடி குதிக்கவும் செஞ்சிட்டான், இன்னும் டயர்ட் ஆயிட்டு. இப்போ ரத்தத்தையும் என்ன பண்ணிட்டான், சிந்திட்டு டோட்டல் டயர்ட் ஆயிட்டு. எஸ், டோட்டலா டயர்ட் ஆகி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுதுதான் இப்போ எலியா தான் இருக்கையில் இருந்து எழும்புறாரு. எழுப்பி சொல்றாரு, இப்போ என் நேரம் வந்துருச்சு. இதுதான் வாக்குத்தத்தம். உன் நேரம் வந்துச்சுன்னா, உன் நேரம் வந்துச்சுன்னா உலகத்தை கலக்க சேராத ஐயா. இப்ப கை தட்டணும், நல்ல தலைக்கு மேல கையை தட்டி இந்த வருஷத்துல இந்த 10வது மாதத்துல உன் ஆண்டவரை வாக்கு பண்ணுகிறான். உன் நேரம் வந்துச்சுன்னா இருக்கிற இடத்தை கத்த பயன்படாம. ஐயா நல்ல சத்தமா ஒரு கொஞ்ச நேரம் கத்த அமர்ந்திருக்க பண்ணினார். இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்க பண்ண இந்த 9 மாசம், இந்த 9 மாசம் உன்னை கொஞ்சம் அமர்ந்திருக்க உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சார். அது எதற்கு தெரியுமா? அநேகருடைய குழப்பத்தை உன் கண்ணு பார்க்க. ஆனா நீ குழம்பிடாத. நீ குழம்பிடவே. எத்தனை புரியுது? பக்கத்தை பார்த்து சொல்லு, நீ மட்டும் குழம்பிடாதன்னு சொல்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். இப்போ உன் நேரம் வந்துருச்சு. இப்போ பக்கத்துல டைம் வந்தாரு, இது உன் நேரம்டா, உன் நேரம்டா சொல்லு. ஹல்லேலூயா. எஸ் எலியா எழும்புறாரு. இப்போ என் நேரம் வந்துருச்சு. பலிபீடத்தை கேட்டு எல்லாம் செட் பண்ணிட்டாங்க, டக்குன்னு வச்சாங்க, எல்லா காரியங்களையும் பண்ணினாங்க. எலியா அவர்களை பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சார். ஆமென். ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும், நீ செய்ய கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், உன் தொழில் வித்தியாசமா இருக்கும், உன் பேச்சு வித்தியாசமா இருக்கும், உன் பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். புரியுதா? என்னது? நம்ம எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லு. ஹல்லேலூயா. உன் வித்தியாசம் அநேகரை வளர்க்கணும். உன் வித்தியாசம் அநேகரை இடரலாக்க கூடாது. இதுதான் என் தியரி. இதுதான் என்னுடைய லாஜிக். ராமன் சொல்லுங்க, உன்னுடைய அநேகர் வேறமா சொல்லிட்டு போவான். வித்தியாசம் அவ்வளவு தெரிஞ்சு விழுந்துருவான். ஆமே. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வித்தியாசம் விழுந்து போனவனை தூக்கணும், வழி தெரியாமல் இருக்கிறவனுக்கு வழிகாட்டணும், பாதை தெரியாமல் இருக்கிறவன் காலத்தை பிடிச்சு நீ கூட்டிட்டு. இந்த வித்தியாசம் நமக்கு ஆமே. ஓகே. எலியா இப்போ எல்லாத்தையும் செய்ய சொல்றாரு. எல்லாம் ஆடி அடங்கி போய் உட்காந்துருக்கா, கையெல்லாம் தொங்கு, ரத்தம் கர்மேல் பர்வதம் ஃபுல்லா ரத்தக்காரன். ஆமே. கர்மேல் மலைக்குள்ள என்னதான் ஒரே ரத்தக்காரன். எலியா எழுந்திருச்சு பண்றாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னு வாய்க்கால விட்டுறாரு. 850 பேர் எல்லாரும் காப்பாங்க. இது என்ன புதுசா வாய்க்காலு, நம்ம செய்யாத வாய்க்காலா? எலியா வாய்க்கால் வெட்டுற எல்லாம் பார்த்தோம். இது எதுக்கு வாய்க்காலு அப்படி சொல்றான். 4 கூட தண்ணி கொண்டு வந்து ஊத்து. ஆனாலும் பார்க்க இங்க வெடிச்சு காய்ச்சி போனதுக்கு என்ன வர மாட்டேங்குது, அக்னி வர. இவருன்னு இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஊத்த சொல்லுகிறான். எல்லாம் வாயை பழந்துக்கிட்டு. இதுல இன்னும் யாருக்கு ரொம்ப கிறுக்கு பிடிச்சது சொல்லுங்க? ராஜாவுக்கு கிறுக்கு மேல கிறுக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. தண்ணியெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு எலியா சிம்பிளா வந்து நின்னாரு. ஆண்டவரே, இத்தனை பேருடைய கண்ணு காண அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஜெபத்தை கேட்டறணும் என்று சொல்லும் பொழுது வாயை மூட வாரம் திறந்துச்சு. அந்த கையை தட்டி உன் துதி முடிவதற்குள்ளாக, உன்னுடைய அந்நிய பாஷை முடிவதற்குள்ளாக, உன் ஸ்தோத்திர பலிகள் முடிவதற்குள்ளாக செய்ய வேண்டியதை செய்ய கத்த போகிறான். திறக்க வேண்டிய வாசலை கத்த திறக்க போறான். அந்த கையை தட்டு. என் எல்லைகள் விரிவாகிறது, என்னுடைய வாய்ப்புகள் அநேகமாய் மாறுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரசங்கத்தில் எனக்கு எங்கெங்க வாய்ப்பை கதை திறக்கிறது, எங்கெங்க வாசலை திறக்கிறாரு. ஹல்லேலூயா. உள்ளக்கிற ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, சாம் உனக்கு அநேக வாய்ப்புகளை திறக்கிறேன், அநேக வாசல்களை திறக்கிறேன். எலியா வாயை திறந்து கேட்டறணும் என்று சொல்லும் பொழுது வானம் திறந்தது, அக்கினி புறப்பட்டு வந்தது, பாறைகளையும் விறகுகளையும் பலிபீட கற்களையும் எல்லாத்தையும் கட்டி போட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். உன் நேரம் வந்துச்சுன்னா ஒண்ணு கூட அங்க இருக்காது. ஆமென். கர்த்தர் அவ்வளவு
எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், வாய்ப்பு வருகிறது. ஆமென். எஸ், உன் நேரம் வரும் பொழுது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், உன் பிள்ளைகளுடைய படிப்புகள் மாறும், உன் பிள்ளைகளுடைய உன் குடும்பத்தினுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். நீ ஆனா கொஞ்சம் அமர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவர் பாரு எனக்கு பதில் கொடுப்பான்னு சொன்னோன்னே அவன் கத்தன உடனே இப்ப பாரு அக்னி கொண்டு வரேன்னு சொல்லி இறங்கினா அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இவ்வளவு பயங்கர அற்புதம் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. உன் பொறுமை அநேகருக்கு பயப்படுற மாதிரி தான் தெரியும். உன் பொறுமை அநேகருக்கு கோலையா தான் தெரியும். ஆனா உன் பொறுமை தான் வெண்கல அல்லங்கத்தை உடைக்கும். வெண்கல அல்லங்கத்தை உடைக்கும். அதனால உன் பொறுமையை குறிச்சு நீ அசால்ட்டா நினைக்காத. உன் பொறுமையை குறிச்சு அசால்ட்டா நினைக்காத. ஹல்லேலூயா. உன் கிராமத்துல உன் ஊர்ல எப்பேற்பட்ட ஜனங்கள் உன்னை பார்த்து என்னென்னமோ சொன்னாலும் சரி சிரிச்சுக்கிட்டே போ. ஆமென். அப்படி வெக்கப்பட்டா நீ போய்கிட்டே இரு. கர்த்தர் பார்க்கிறார். இது நீ வெயிட் பண்ற காலம், நீ பொறுமையா இருக்கிற காலம். உன் நேரம் வரும் பொழுது பலத்த அற்புதங்களை அடையாளம் ஆண்டவர் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் வேகமா முடிக்க விரும்புகிறேன். இப்போ வானத்துல இருந்து அக்னி புறப்பட்டு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ வந்த உடனே என்ன நடக்கிறது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, 39வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எஸ் எஸ், கரங்களை அப்படியே உயர்த்துங்க பாப்போம், உயர்த்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்னி புறப்பட்டு வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் நல்ல கவனிக்க கணித்தா புரியும். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற. ஹல்லேலூயா. எங்கிருந்து வந்தாங்க இந்த ஜனங்கள் எல்லாம்? அவ்வளவு நேரம் இல்லாத ஜனம், அவ்வளவு நேரம் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாத கூட்டம்லாம் எப்போ வந்துச்சு? ஆமென். இதே வார்த்தை ஒரு காலம் ஒரு ஜனங்க சொல்ல போகுது. இவ்வளவு நாள் எங்க போனாங்க? ஒரு கூட்டம் வந்து நிக்கும், தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம் வந்து நிக்கும், முழங்கால் படிக்கிட்டு கிடக்கும். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் எல்லாம் தொழுது கொள்றாங்க. எப்போ அக்னி வந்த பிறகு இந்த ஜனம் எங்கன்னா இந்த பல்லாக்களை தூக்கிட்டு வந்தா பாரு, ஒவ்வொரு மந்திரவாதிகளும் 4 பேர் இப்படியே தூக்கிட்டு வந்தா பாரு, தூக்கிட்டு வந்த அந்த கூட்டம் தான் எல்லாம் இந்த கூட்டம். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் எலியா என்ன தெரியுமா சொன்னாரு? நல்லா கவனிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எலியாக்கு ரொம்ப வேதனை. இந்த பாகால்களை, இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அவங்கள போய் சுமந்து கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு தான் கேட்கிறாரு. எந்த மட்டண்டா குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று சொல்லி எவ்வளவு வேதனையா இருந்திருக்கு தெரியுமா எலியாவுக்கு? என் துதியை சொல்லி வர நான் இவர்களை தெரிந்து கொண்டேன் என்ற அந்த கூட்டம் இப்ப பாகால் தீர்க்கதரிசிகளை சுமந்து கொண்டு போகுது. அவங்கள பார்த்து சொல்றாரு, ஏன் இப்படி நடக்கிறீங்க? அவெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருந்தான். வாசிங்க, கேட்டீங்களா இல்லையா? பிரதித்திரம் ஒன்றும் சொல்லல. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பண்றது என்னதான் தப்பு. ஏன்னா பல்லாக்களை சுமந்தா அவர் பணம் தருவாரு, பணத்தை வச்சு நம்ம வாழலாமே, சந்தோஷமா இருக்கலாமே சொல்லி என்ன பண்ணா, மௌனமா எதுவுமே பேசாம அமைதலா இருக்க ஆரம்பித்தான். ஆனா இப்போ அக்னி புறப்பட்டு வந்த மாத்திரத்துல பல்லாக்களை தூக்குறவன் எல்லாம் பொத்துல போட்டுட்டான். இப்போ நீ எனக்கு தேவையில்லை, அந்த பரலோக அக்னி மட்டும் தான் தேவை சொல்லி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக எலியாவுக்கு முன்பாக மண்டிட்டு கிடந்தார்கள். எத்தனை புரியுது? நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எஸ் எஸ். இன்னைக்கு எத்தனை பேர்ட்டெல்லாம் போய் சொல்றோம், அவெல்லாம் மௌனமா தான் இருப்பான், அவெல்லாம் அமைதியா தான் இருப்பான். ஒரு நாள் வருது, அவர் உன் கூட இருக்கிறார் என்பதை அறிந்த மாத்திரத்துல ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி எல்லாம் ஓடி வருவான். எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவை மேன்மைப்படுத்தின ஒரு கர்மேல் பர்வதமாய் இருந்துச்சு. ஊழியக்காரருக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு எலியா முன்பதாக எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஆனா எவனும் மதிக்கல இன்னைக்கு எலியாவை. ஆனா அக்னி நீர் இறக்கன மாத்திரத்துல எல்லாம் மண்டிட்டு கிடந்தாமே. ஊழியர்கள் மீது பாரம் உள்ள பிள்ளைங்க நீ சொல்லி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு எங்க ஊழியர்களுக்கு முன்பதாக கர்த்தர் இப்பேற்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொடுக்கணும். ஆண்டவரே, அநேகரை மண்டியிட பண்ண வேண்டும். நீ ஜெபிக்க ஆரம்பிப்படா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு ஹல்லேலூயா.
ஆமென் ஆமென். இப்போ எல்லாம் வணங்குறான், எல்லாம் கர்த்தரே தேவன் சொன்ன மாத்திரத்துல இப்போ எலியா சொல்றாரு, அப்படியே திரும்புறாரு. அவ்வளவு பேரும் நடுங்கிட்டு இருக்கான். எத்தனை பேரு? 850 பேரும். சத்தமா சொல்லு, 850 பேரும் நடுங்கி. ஏன்னா எங்க அக்கினி வந்துருச்சு, வானத்துல இருந்து அக்கினி வந்துச்சு. கர்த்தர் தான் தேவன் என்பது வெளிப்படையா தெரிந்த உடனே எலியா சொல்ற, அவ்வளவு வரையும் புடி. அவ்வளவு வரையும் என்ன பண்ணு, 850 வரையும் புடி. ஒவ்வொருத்தரும் பல்லாத்துல தூக்குறவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சான். எவனை தூக்கிட்டு வந்தா அவ்வளவு வரை அவன் பிடிச்சிட்டான் சொல்லு. அவ்வளவு வரை பிடிச்சு எலியா சொன்னாரு, ஒரு பயில வீடுக்கு விட்டாரு. அவ்வளவு வரை என்ன பண்ணு, அவ்வளவு வரை என்ன பண்ணு, இந்த கர்மேல் பர்வதத்திலே போடு. 4 பேர் பல்லாக்குல தூக்கிட்டு வரும்போது அவன் மந்திரம் சொல்லிருப்பான், நல்லா தூக்கிட்டு போ, மலை மேல நல்லா ஏறு, என்ன அசையாம ஏறுன்னு சொல்லி எல்லாம் அதட்டுனா. இப்ப எவன் அதட்டான 4 பேர் சேர்ந்து அவனை அதட்ட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அநேகருக்கு உன் தலைய கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், அநேகருக்கு உன் சிரசை உயர்த்துவார். எத்தனை கூட்டத்தில் போய் நீ நின்னாலும் உன் பெயரை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். உன் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். திருக்குறளில் உன் பேரை பெருமைப்படுத்துவார். கேசவனேரியில் உன் பேரை பயன்படுத்துவார். மாவடியில் உன் பேரை பயன்படுத்துவார். கோயம்புத்தூர்ல உங்க பேரை பயன்படுத்துவாரு. பள்ளிக்கூடத்துல எல்லா ஊரையும் போட்டுக்கோ, எல்லா ஊர்லயும் உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி உன் சிரசை உயர்த்துவார். நல்ல கையை தட்டி ஆமென். உன் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆண்டு. நீ பயப்படாத. உன் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டு. 4 பேர் பல்லாக்களை தூக்கும் போது குனிஞ்சுக்கிட்டு தான் தூக்கிட்டு வந்திருப்பான். அவன் தலை குனிஞ்சிருக்கும். ஆனா அதே இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்தவர் தேவன், அழைத்தவர் கைவிடல. அந்த 4 பேருடைய தலையை அநேக நம்முடைய சிரசை கர்த்தர் உயர்த்தினார். எந்தெந்த இடத்துல இன்னைக்கு ஒரு தலை குனிந்து இருக்குதோ அதே இடத்துல தான் உன் சிரசை உயர்த்துவான். பக்கத்துல பார்த்து சொல்லு, காரணம் என்ன தெரியுமா? உன் நேரம் வந்துட்டுன்னா உன் சிரசை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாமே மாற போகுது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. என் நிலைமை எல்லாம் மாற போகுது. இதே வேற இடத்துல மெசேஜ் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கியா, மிஸ்ஸில்ஸ் எல்லாம் பறந்து இருக்கும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உணர்கிறீங்க இது பெரிய பாக்கியம் சொல்லி? எத்தனை பேர் உணர்கிறீங்க இது பெரிய கிருபைன்னு சொல்லி? எத்தனை பேர் உணர்கிறீங்க? ஹல்லேலூயா. எஸ், விசுவாசோட எல்லாமே மாறும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் வாழ்க்கையில ஒரு கோணலும் இருக்காது, எல்லாம் ஆச்சரியக்குறியா இருக்கும் என்று சொல்லி நல்ல கையை தட்டி பிரைஸ் சொல்லுவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ரெடியாப்பா? பிரைஸ் சொல்லுவோம். எல்லாம் பக்கத்துல கையை பிடிச்சுக்கோ, கை பிடிச்சுங்க. ப்ளீஸ் முடிக்க போறோம். ஆமென். எல்லாம் சொல்லு, எல்லாமே மாறப்போகுது. காரணம் என் நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. உன் நிலைமை ஃபுல்லா மாற போகுது. உலகம் ஃபுல்லா பார்க்க போகுது. கையை தட்டி பாடுமா? எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. உன் நிலைமை ஃபுல்லா மாற போகுது. அந்த உலகம் ஃபுல்லா பார்க்க போகுது. கையை தட்டி மாற போகுது. எல்லாமே மாற போகுது. என் நிலைமை மாற போகுது. மாற போகுது. எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. என் பேச்செல்லாம் மாற போகுது. என் சம்பளம் எல்லாம் மாற போகுது. என் குடும்பம் எல்லாம் மாற போகுது. என் லைஃப் எல்லாம் மாற போகுது. என் பேச்செல்லாம் மாற போகுது.